வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இன்றைக்கி நம்ம ஒரு சில ரெஸ்லிங் செய்திகளை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மூலிமா தினமும் போடுற ரெஸ்லிங் செய்திகளை தமிழை தெரிஞ்சுக்கோங்க. இந்த வாரம் ராவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லாருமே ட்ரூ மேக்கெண்டர் வந்து கடைசியாக பார்த்தீங்கன்னா செத் ரோலன்ஸ்க்கு கிளைமோர் போட்டுட்டு போயிருப்பார். இதுதான் இந்த வாரம் ராவில் நடந்ததுன்னு நினச்சிங்க. ஆக்சுவலி இதுக்கப்புறமா கூட கொஞ்சம் ரா பார்த்தீங்கன்னா போயிருந்தது. நம்ம டிவி டேப்பிங் டைம் அதிகமாக இருக்கிறதுனால அதை காட்டலை. அதில் என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, ட்ரூ மேக்கெண்டர் வந்து செத் ரோலன்ஸுக்கு கிளைமோர் போட்டதுக்கப்புறமா அந்த இடத்த விட்டு போயிடுவார். அப்போ சிஎம் பாங் சொல்லிட்டு ரசிகர்கள் எல்லாமே சேட் பண்ணுறதை கேட்டுட்டு சிஎம் பாங், அதாவது நம்ம ட்ரூ மேக்கெண்டர் பார்த்தீங்கன்னா அப்படியே தலையை பிடிச்சிட்டு கீழே இறங்கி போகிறாரு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரிங்கை விட்டு வெளியில் போகலாம் அப்படிங்கிற ஸ்டேஜில் அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு அமெரிக்கன் நைட்மேரோடைய கோடி ரோட்ஸ் ஒழிக்குது. கோடி ரோட்ஸ் அன்றைக்கி என்ன பண்ணார் உங்களுக்கு தெரியும். சோலோசிக்கா வந்துட்டார்னு சொல்லிட்டு சோலோசிக்காவை சேரால் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தார். சோலோசிக்காவுக்கு என்னன்னு தெரியல. பட் ஆனால் கோடி ரோட்ஸ் உடனே பார்த்தீங்கன்னா சேர் எடுத்துகிட்டு வந்து ட்ரூ மேக்கெண்டருடைய வயிற்றில் ஒரு அடி, முதுகில் ஒரு அடி பயங்கரமாக அடித்து ட்ரூ மேக்கெண்டரை அலற விட்டு வெளியில் அனுப்பி விட்டுட்டார். அதுக்கப்புறமா மெயின் ஸ்டேஜுக்கு வந்து செத் ரோலன்ஸை பார்த்தீங்கன்னா கேட்காரு. செத் ரோலன்ஸ் உனக்கு எதுவுமே இல்லையே, எந்த ப்ராப்ளமே இல்லைன்னு கேட்கும்போது செத் ரோலன்ஸும் பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா ஜே உசோ இருக்கார்ல, அவர்கிட்ட போய் உனக்கு எந்த ப்ராப்ளம் இல்லைல்ல ஜே உசோ அப்படின்னு கேட்கும்போது ஜே உசோவும் பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ராப்பர்லி எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே அந்த இடத்த விட்டு ஜே உசோ போயிடுறாரு. செத் ரோலன்ஸும் கோடி ரோட்ஸும் பார்த்தீங்கன்னா ரசிகர்களை குதூகலிக்க வைக்கிற மாதிரி கொஞ்சம் ஸ்பீச் பார்த்தீங்கன்னா பேசியிருக்கிறாங்க. இதெல்லாம் இந்த வாரம் ரால நடந்த சம்பவங்கள். ஆனால் நம்ம டிவியில் பார்த்துருக்க மாட்டோம். இது ஆஃப் ஏரில் அங்கே இருக்க ஆடியன்ஸ்க்காக மட்டுமே ஒளிபரப்பு செய்யப்பட்டது. ஆமாம், நம்ம ஃப்ரீயில் பார்க்குறோம்ல டிவியை, அவங்க காசு கொடுத்து பார்க்குறாங்கல்ல, அதனால் அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ப்ரீமியரியாக ஏதாச்சும் டெலிகாஸ்ட் பண்ணணும்ல, அதுக்காக இப்படி பண்ணியிருக்காங்க போல இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா நம்ம ஜான்சனை பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாரு. ஜான்சனை பார்த்தீங்கன்னா மீண்டும் சாம்பியன்ஷிப் வெல்லதுக்காக பார்த்தீங்கன்னா ஆசைப்படுறாரு. ஜான்சனை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல அத்தன்டிக்கான மல்யுத்தவர் இருந்தாலும் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலிவுட் மூவிஸில் தொடர்ந்து கமிட் ஆகிருக்கனால டபிள்யூபிள்யூ பக்கம் வர முடியலை. ஆனால் இந்த தடவை அதாவது மீண்டும் ஒருக்கா டபிள்யூபிள்யூக்கு வருவார். அப்படி வரும்போது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஷிப் வேணும் அப்படிங்கிற குறிக்கோளில் இருக்கிறாராம். ஆல்ரெடி ஜான்சனாக பார்த்தீங்கன்னா யூஎஸ் சாம்பியன்ஷிப், யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்னு சொல்லிட்டு அக்கம் பக்கம் இருக்கிற எல்லா சாம்பியன்ஷிப்பாகவும் மோதி தோற்று போயிட்டார். பட் ஆனால் இந்த தடவை கண்டிப்பாக சாம்பியன்ஷிப் வின் பண்ணணும்னு சொல்கிறாரு. என்னுடைய ஆசையை பார்த்தீங்கன்னா சிஎம் பாங் வந்து ஒரு தடவை இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பையும் ஒரு தடவை வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பையும் வின் பண்ணிட்டா இந்த உடம்பு பார்த்தீங்கன்னா முழு பயன் அடைஞ்சிரும். ஏன்னா அந்த ரெண்டு தானே ஜான்சனோடைய குறை. ரெண்டுத்தையும் ஆகிட்டாருன்னா கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன் ஆயிடுவார், 17 டைம் சாம்பியனாகவும் ஆயிடுவார். செத் ரோலன்ஸ்க்கு ஏற்பட்ட இன்ஜுரி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு மெடிக்கலி பார்த்தீங்கன்னா ரொம்பவே க்ளீன் ஆகிட்டு, அதனால் இவர் கண்டிப்பாக மல்யுத்தம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ் வந்து சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்களாம். ஸோ அதனால் டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா ரெசல்மேனியாவுக்கு முன்னாடி செத் ரோலன்ஸ் ஒரு ட்ரையல் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி கூட யோசிக்கிறாங்க. டபிள்யூபிள்யூ பொறுத்த வரைக்கும் ரோல் டு ரெசல்மேனியா அப்படின்னு சொல்லிட்டு ரெசல்மேனியாவுக்கு முன்னாடி நிறைய ஈவெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ டபிள்யூபிள்யூ அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியனான ரோமன் ரெயின்ஸ் வந்து பெருசாக எதுலையும் பங்கேற்கலை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா டபிள்யூஇ வந்து செத் ரோலன்ஸை நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாமே, எனக்கு ஒரு வேர்ல்டு டைட்டில் டிஃபன் ஆனால் அந்த லைவ் ஷோவே வந்து கொஞ்சம் வேறு மாதிரி நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால செத் ரோலன்ஸ் கிட்ட இருக்கிற வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப்பை கொஞ்சம் அவரும் கொஞ்ச நாள் வந்து ரெஸ்லிங் பண்ணி ஆயிடுச்சு. ஸோ அதை கொஞ்சம் டிஃபெண்ட் பண்ண மாதிரி இருக்கும். செத் ரோலன்ஸும் பார்த்தீங்கன்னா அவருடைய கண்டிஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்ச மாதிரியே இருக்கும். அப்படிங்கிறதுக்காக ஒரு லைவ் ஷோவில் பார்த்தீங்கன்னா சண்டை போட வைக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்கிறாங்களாம். என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல ஐடியா தாங்க. ஏன்னா ரெசல்மேனியாவில் சண்டை போடும்போது திடீர்னு கால் வலிக்குது ஐயோன்னு சொல்லிட்டு விட்டா அது நல்லா இருக்காது. அதுக்கு முன்னாடியே ஒரு ட்ரையல் பண்ணால் நல்லா தானே இருக்கும். சிஎம் பாங்க பார்த்தீங்கன்னா ரெசல்மேனியாவுக்கு முன்னாடி நடக்கிற அதாவது மார்ச் 28 நினைக்கிறேன் அந்த நாளை பார்த்தீங்கன்னா வாராரு அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போதைக்கு கிடைச்ச நியூஸ் என்ன பார்த்தீங்கன்னா டபிள்யூபிள்யூஇ வந்து சிஎம் பாங்க இல்லாமல் இந்த வருஷம் ரெசல்மேனியாவை நடத்த போகிறது கிடையாதான். ஏன்னா சிஎம் பாங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ் செய்யப்பட்டுட்டாங்களாம். இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா டபிள்யூபிள்யூஇ வந்து எலிமினேஷன் ஜாப் நடத்துனாங்கல்ல, அப்போ கூட பார்த்தீங்கன்னா சிஎம் பாங்க அட்வர்டைஸ் பண்ணிங்களே வரலையே, அட்லீஸ்ட் காட்டையாச்சும் செய்யணும்ல அப்படிங்கிற மாதிரி சில ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா ரெசல்மேனியாவுக்கு வரக்கூடாது. ஏன்னா கிட்டத்தட்ட ரெசல்மேனியாவில் பார்த்தீங்கன்னா 1 லட்சம் டிக்கெட் வந்து அவனுக்கு பெருசாக பார்த்தீங்கன்னா பண்ணுறானுங்க. 1 லட்சம் இல்லை, டே 1 to டே 2 சேர்க்கும்போது 1.25 லட்சம் டிக்கெட் விற்க அந்த ஷோ நடத்துகிறானுங்க. அப்போ அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும்ல. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா டபிள்யூபிள்யூஇ வந்து சிஎம் பாங்கை கூட்டிகிட்டு வரணும் அப்படிங்கிற ஐடியாவில் தான் இருக்கிறாங்களாம். ஸோ அது எப்படி அப்படிங்கிறது தான் தெரில. ஒன்று கமெண்ட்ரி பண்ண மாதிரி கூட்டிகிட்டு வருவாங்க, இல்லாட்டா நம்ம ஸ்பெஷல் கெஸ்ட் ரெஃப்ரியாக பார்த்தீங்கன்னா செத் ரோலன்ஸுக்கும்
ட்ரூ மேக்கிண்டர் இருக்குல்ல, அந்த மேட்ச்சில் கூட கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதனால் கண்டிப்பாக சிஎம் பாங்கோட ரசிகர்கள் இந்த வருஷம் ரசல்மனியாவை சிஎம் பாங்கு இல்லாமல் நீங்கள் பார்க்க போகிறது கிடையாது. என்ன சண்டை போட முடியாது, பட் ஆனால் ஸ்பெஷல் கெஸ்ட் ரெஃபீராகவோ அல்லது கமெண்ட்ரி பண்ணுற ஒரு நபராகவோ கண்டிப்பாக வருவார். இல்லாட்டா ஹோஸ்ட் ஆஃப் ரசல்மனியாவை கூட வருவாருங்க. சும்மா ரசல்மனியாவில் வந்து மைக் எடுத்து பேசிக்கிட்டு நம்ம ஒரு ஹல்க் ஹோகன் ரிட்டர்ன் ஆகிறது மற்றும் ஸ்டோன் கோல்ட் ரிட்டர்ன் ஆகிறது, இப்படி டபிள்யூபி ரெஸ்லர்ஸ் கூட பேசுகிறது, இந்த மாதிரி விஷயங்களை கூட சிஎம் பாங்க் ஒன்று பண்ணுவாருன்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். பிராக் லெஸ்னருடைய டபிள்யூபி சிச்சுவேஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் பிராக் லெஸ்னரை எங்கேயுமே விடக்கூடாது, இந்த பிரச்சனைலாம் தீர்ந்ததுக்கு அப்புறமா டபிள்யூபி தான் கொண்டு வரணும் அப்படிங்கிற ஆதங்கத்துலேயும் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஹெச் இருக்க தான் செய்கிறாரு. அதை வெளிப்படையாக நிறைய விஷயத்தில் சொல்ல தான் செஞ்சுருக்காரு. நம்ம பால் ஹெமனை ஹால் ஆஃப் ஃபேமாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்கல்ல, ஸோ இதை தொடர்ந்து பிராக் லெஸ்னரையும் பார்த்தீங்கன்னா ஹால் ஆஃப் ஃபேமாக ஆக்கலாமா அப்படிங்கிற ஐடியாவில் தான் இருக்கிறாங்களாம். ஏன்னா இந்தியாவில் ஹால் ஆஃப் ஃபேம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரிட்டையர் ஆனவங்களுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க. பட் ஆனால் இப்போ அப்படி இல்லையே, ரஸ்லிங் பண்ணவங்களுக்கே ஹால் ஆஃப் ஃபேம் அப்படிங்கிறது இருக்குது. நம்ம எட்ஜே கூட பார்த்தீங்கன்னா டபிள்யூபிள்யூஇ ஹால் ஆஃப் ஃபேமர் ஹேட்டர் சூப்பர் ஸ்டார் எட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா எட்ஜை பொறுத்த வரைக்கும் அந்த ஹால் ஆஃப் ஃபேம் அப்படிங்கிறது அவர் முந்தியே ரிட்டையர் ஆகிட்டார். ஆனால் மீண்டும் ரஸ்லிங் கிரியதுக்கு வந்ததுனால அப்படி பண்ணாங்க. அதே மாதிரி ரேமன் ஸ்டெரியோவையும் பார்த்தீங்கன்னா ஹால் ஆஃப் ஃபேம் ஆக்குனாங்க. பட் ஆனால் ஸ்டில் ரஸ்லிங் பண்ண தானே செஞ்சார். கோல்டுபர்க்லேருந்து பல பேர் பார்த்தீங்கன்னா ஹால் ஆஃப் ஃபேம் ஆனதுக்கப்புறமும் ரஸ்லிங் பண்ண தானே செய்கிறாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா பிராக் லெஸ்னர் கிட்டத்தட்ட டபிள்யூபிள்யூவில் பார்த்தீங்கன்னா 25 வருஷமாக ஒர்க் பண்ணுற ஒரு சீனியர் ரெஸ்லர். ஸோ அவருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு மரியாதை செலுத்துகிற மாதிரியும், இப்போ இருக்கிற பிரச்சனைகள் இந்த பிராக் லெஸ்னருடைய இஷ்யூ உங்கள் எல்லாருக்குமே தெரியும், அதை ரசிகர்கள் மறக்கிற மாதிரியும் இந்த ஹால் ஆஃப் ஃபேம் அப்படிங்கிறது இருக்கும். ஏன்னா அப்போது எல்லாருமே பார்த்தீங்கன்னா பிராக் லெஸ்னர் வந்து எமோஷனல் ஸ்பீச்சு, எமோஷனலாக பேசுகிறது, பிராக் லெஸ்னர் வந்து ஹால் ஆஃப் ஃபேம் ஆகிட்டார், ஸோ இனிமேல் ரெஸ்லிங் பண்ண மாட்டார் அப்படின்னு அந்த டாபிக் வந்து வேறு மாதிரி போயிடும். அதுக்கப்புறமா பிராக் லெஸ்னர் எப்படி இழுக்கலாமோ அப்படி இழுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிராக் லெஸ்னரை ஹால் ஆஃப் ஃபேம் ஆக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்கிறதா ஒரு சில செய்திகள் கிடச்சிருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் பிராக் லெஸ்னர் ஹால் ஆஃப் ஃபேம் ஆகிறது சரிப்பட்டு வரல. ஏன்னா மற்றவங்கள நம்ம ஹால் ஆஃப் ஃபேம் அப்படின்னு ரேமன் ஸ்டெரியோ மற்ற ரெஸ்லர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஹால் ஆஃப் ஃபேம் அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகேப்பா வயசாகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். பிராக் லெஸ்னர்லாம் அவருக்கு வயசானாலும் இது வரைக்கும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு ரெஸ்லர். என்னப்பா நேற்றுக்கு பார்த்தமா இருக்கார், அவரை போய் வயசானன்னு சொல்கிறீங்களே, இன்னும் 25 வருஷத்துக்கு கம்பீரமாக சண்டை போடுவார் எங்கள் பீஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் எல்லாருமே சொல்கிற அளவுக்கு பிராக் லெஸ்னரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக தான் இருக்கிறாரு. என்ன இந்த பொண்ணுங்க சாம்பாத்தியத்தில் தான் கொஞ்சம் குஷிம்பு, இந்த குஷும்பில் தான் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பிராக் லெஸ்னர் வந்து வசமாக மாட்டிக்கிட்டு இருக்காரு. அவர் மட்டும் இந்த குசும்பெல்லாம் பண்ணாமல் இருந்தான்னு வைங்களேன், இப்போ நல்லா தான் இருந்திருப்பார். அவர் என்றைக்கோ பண்ண வேலையும் இது தான் பார்த்தீங்கன்னா இப்போ அவர் ரசல்மனியாவுக்கு வர முடியாத சுச்சுவேஷனில் இருக்கிறாரு. ஒருவேளை ரசல்மனியாவுக்கு அப்புறமா கூட இந்த இஷ்யூ வந்துருந்ததுனால நம்ம ரசல்மனியாவில் பிராக் லெஸ்னர் ஒரு இன்டர்கான்டினென்டல் சாம்பியனாக கூட பார்த்துருப்போம். ஏன்னா ரூமர் படி இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பாக தான் மோத போகிறாரு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுல்ல, அதை வச்சு சொல்கிறேன். நிறைய பேர் பிராக் லெஸ்னரை மிஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் பிராக் லெஸ்னர் ஹால் ஆஃப் ஃபேம் ஆனால் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தட்டி விட்ருங்க. மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் பெரிய ஹெல்ப்பாக நம்ம சேனலை மீண்டும் ரெக்கவரி பண்ணதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். அடுத்து நல்லதொரு ரெஸ்லிங் செய்கிறேன், நான் உங்களை சந்திக்கிறேன்.